நீங்க சிறு வயதெல்லாம் பாருங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யூரின் வந்தா அடக்கி வச்சுட்டு போக முடியும். இப்ப போக முடியுதுல்ல? வந்தா உடனே போயிடுவோம். சில பேர் போகும்போது காலாட போயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எடுக்கிற உணவு எல்லாம் மருந்து போட்டு தான் வருது. ரசாயனம் இல்லாத ஏதாவது ஒரு உணவு வருதா? அந்த உணவுகளை தொடர்ந்து எடுப்பதனாலும், அதை தவிர்த்து நோயின்னு சொல்லி நம்ம சுகர் பிரஷர் தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுப்பதனாலும் இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல போய் அது கிட்னி பாதிக்கிறது இல்லை, சிறுநீர் பை பாதிச்சிடுது. அதனால என்ன பண்ணுதுன்னா, சிறுநீர் அதனால தாக்கக்கூடிய சக்தி இல்லாத சிறுநீர் அடிக்கடி வெளியேற்றும். ஆனா சிறுநீர் தானே போடலாம் விட முடியாது. நைட்ல அடிக்கடி எழுந்து போனீங்கன்னா தூக்கம் கெட்டு போகும். உடம்புல நீர் சத்து குறைவரும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. நான் வருஷம் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் பகல்ல என்னன்னா சோறு டயர்டா இருக்கு. ஏன்னா நைட்டு தூங்கும், அதனால சோறு இருக்கும். இதனால உடல் வெயிட் எல்லாம் குறையும். அதனால இந்த யூரின் போனா மாயில பொடிய எடுத்து 2 ஸ்பூனு பொடிய பச்சை கிடையாது. அது யூரின் போனா தான் சாப்பிட, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி யூரின் போகிறது கண்ட்ரோல் ஆகிட்டா விட்டுடலாம். சிலருக்கு ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும், சிலருக்கு 10 நாள் ஆகும், சிலருக்கு 1 மாதம், சிலருக்கு 3 மாதம் கூட ஆகும். அதாவது பாதிப்பு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் சரி, அதை மட்டும் செஞ்சுக்கணும். உங்களுக்கு பாதை எரிச்சலுக்குலாம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாலே சரியாயிட்டு வந்துடும். குளிச்சா சாப்பிட்டு வந்தாலே எடுத்துரும். ஒருவேளை இன்னும் அதிகம் எனக்கு இருக்குன்னா, அம்மான் பச்சரிசி பொடின்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு ஒரு நாளைக்கு 2 வேலையோ 3 வேலையோ 1 டீஸ்பூன் வெந்நீரில் எடுத்துக்க வேண்டியதான். அது இல்லை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது மானவரே எங்கே வேணாலும் கிடக்கும். கரமெல்லாம் கிடக்கும். அது அப்படியே நீங்கள் பச்சையாக பறிச்சு அழைச்சிட்டு அப்படியே மென்று கூட சாப்பிடலாம். தோற்பு சுவையாக இருக்கும். அது ஒரு குளிர்ச்சியான மூலிகை. அது எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாதை எடுத்துடலாம், சரியாயிடும். எனக்கு பலகீனமா இருக்க, சோறு மயக்கம் இருக்குது, மூட்டுகள்லாம் வலிக்குது, நரம்பு இருக்குது, மறுத்து போகுது, படுத்தாட்டம் வரல, சாப்பிட்டா செடிக்கல, பசி எடுக்க மருந்து, தாமத்தை குறைபாடு இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் உடல்நிலையில போதுமான ரத்த ஓட்டம் இல்லாததுக்கான அறிகுறி. இது நோய் கிடையாது. உடம்புல போதுமான ரத்த ஓட்டம் இல்லை, அதுக்கான அறிகுறி. இதுக்கு என்ன செய்யணும்னா, நல்ல உணவுகளையும் சாப்பிடணும். பழக்கீரை காய்கறி கலந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்செல்லாம் வச்சு குடிக்கலாம். பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் கையில தேங்காய் போட்டு கூட இந்த ஜூஸை வச்சு குடிச்சாலும் உடம்புல நல்லா ரத்தம் வரும். முருங்கைக்கீரை காம்போடு கிள்ளி போட்டு பூண்டு மிளகு சீரகெல்லாம் போட்டு சூப்பு மாதிரி வச்சு அதை வச்சு சிறப்பாக குடிச்சாலும் ரத்தம் வரும். அதை வச்சு 2 இஞ்சி போட்டு சூப் முறைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது அல்சர் இருக்கும்போது கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க அதை குடிக்கக்கூடாது. அது என்னன்னா, ஒரு 200 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி தோலை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி 1 லிட்டர் தண்ணியில் இந்த இஞ்சி மூட்டை விழுத போட்டு உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 3 கொதி விடணும். 3 கொதி வந்தோடனே இறங்கி வச்சு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். ஒருவேளை இது குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு, கொஞ்சம் காட்டா தெரியுதுன்னா கூட காளான கறியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கறி, கோழிக்கறியோ இல்லை காளான் தேவைக்குன்னா, கட்டாயம் கிடையாது. கட்டாயம் மருந்து எது பார்த்தீங்கன்னா 200 பூண்டு, 50 இஞ்சி, 1 லிட்டர் தண்ணி, தேவையான உப்பு. இதை யாரெல்லாம் குடிக்கலாம்னு கேட்டால், பலகீனமா யாரெல்லாம் இருக்காலும் அவங்கெல்லாம் குடிக்கலாம். தினம் குடிக்கலாம், 1 விட்டு 1 நாள் குடிக்கலாம், 2 நாளைக்கு குடிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். எந்த அளவுக்கு இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் குடிக்கிறீங்களோ சீக்கிரம் உடம்புல ரத்தம் ஊறும், இந்த பலகீனத்தை பிரச்சனைலாம் சரியாகும். இது ஒரு எளிமையான வழி. யார் வேணாலும் இதை குடிக்கலாம். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க மட்டும்தான் இதை குடிக்கக்கூடாது. ஆமா, குடிச்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். நீங்க வாழ்நாள் திரும்ப திரும்ப பரிசோதனை முறையே பார்க்கக்கூடாது. சுகருக்காக எடுக்கிற பரிசோதனை சுகருக்கானதே கிடையாது. முதல்ல ஒண்ணு. இப்போ இந்த முறையில் டாக்டர் சொல்லி இது வரைக்கும் சுகர் டெஸ்ட் எடுத்து மாத்திரை சொல்லிலாம் போட்டு உணவு கட்டுப்பாடு இருந்து யாராவது நல்லா இருந்தாங்கன்னு ஒரு ஆள் பார்க்கணும். யாரும் இருக்க ஒரு ஆள் கூட நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்ன, அவங்க சொல்கிற முதல் தவறான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனை எடுக்கிறது தான். இப்போ டாக்டரே என்ன சொல்றாங்கன்னா, கடை இன்சுலின் குறைவாக சொல்றதா சொல்றோம், சுரக்கல நான் சுகர்ட்டா, அதான் டைப் 1 டைப் 2 விட்டாரு இல்லையா. நீங்க போய் அவரை போய் கேட்டு பாருங்க, டாக்டர் நீங்க சுகர்னா இப்படி சொல்றீங்க, நம்ம பிளட்லயே யூரின்லயே டெஸ்ட் எடுத்தா என் கணையை வேலை செய்து இந்த அளவிட வச்சு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டுப்பாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி எடுக்கிறது என்ன நோக்கம்னா, இந்த பிளட் யூரின்ல போய் எடுத்தா தான் நிறைய பேர் சக்கரை நோய் சொல்ல முடியும். ஆனால் தானே ஒரு காலத்துல அபூர்வமா இருந்த அந்த நோயே 190 பேருக்கு சுகர் இருக்கும். பார்த்துக்கோங்க ஊர்ல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஏன்னா 1 பேர் 2 பேர் தான் இருப்பான். அது யாருன்னா பணக்காரங்க தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அதுக்கு என்ன காரணம், இவங்களுக்கு சுகர் வரல, வந்ததான் இவங்க போய் டெஸ்ட் எடுத்ததுனால சக்கரை நோயாளி ஆக்கப்பட்டாங்க. அதனால வாழ்நாள் நீங்க பரிசோதனை பண்ணாதீங்க. அது செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு இன்னொன்னு, நீங்க என்ன உணவு எடுக்கலாம் அது அந்த மாதிரி அளவு மாறி காமிச்சிக்கிட்டே இருக்கும். இது யாருக்காவது பாருங்க, நீங்க எடுத்த 30 நாள் சரி எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் செய்யிட்டே இருக்கு. செகண்டே மாறிக்கிட்டு இப்படி அடிக்கடி மாறிக்கிட்டு இந்த பரிசோதனை பார்த்தா மக்கள் கிட்டி பூச்சி மாதிரியே எல்லாம் மாட்ட போறாங்க. சக்கரை நோயை வச்சு இன்னைக்கு மக்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க. யாராவது ஒரு நீடித்த ஆரோக்கியமா வாழ்ந்தானா பார்த்துக்கலாம். வண்டிக்கு எண்ணெய் போட்டால் தான் ஓடும், பெட்ரோல் டீசலை போட்டால் தான், எரிபொருள் போட்டால் தான் ஓடும். இந்த மனித உடம்புக்கு இயந்திரம், இதுக்கு உணவுன்ற எரிபொருள் போட்டால் தான் இந்த வண்டியும் ஓடும். உணவை தவிர்த்த ஆரோக்கியம் வேற எங்கேயும் கிடைக்காது. அப்ப நல்ல உணவுகளை சிறப்பாக எடுத்து சாப்பிடுங்க. வாழ்நாள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவசரத்துக்கு போய் எடுத்துங்க. ஆங்கிலம் வந்து தப்பு கிடையாது, அவசரத்துக்கு போய் எடுத்துக்க தப்புனா. ஆனால் தொடர்ந்து ஒரு நோய்க்காக நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கலாம்
சரியான ஒரு விதத்துல கிடையாது. நீங்க உலகத்துல எங்க போய் சுத்தி போனாலும் யாரும் சுகரை வந்துட்டா குணப்படுத்தவே முடியாது, கட்டுப்படுத்தத்தான் முடியும். இருக்கிற வரைக்கும் சாப்பிடணுங்க. நீங்க சித்தா ஆயுர்வேத யுனானியில போனாலும் சரி, ஆங்கில மருத்துவர் சொல்வதை இவங்களும் சொல்லுவாங்க. அவங்க எப்படி உணவு கட்டுப்பட சொல்றாங்க அதே உணவு கட்டுப்பட தான் சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கிற வரைக்கும் சாப்பிடறாங்களோ அதே தான் இவங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க பாருங்க, யாரும் எடுத்துட்டு கொஞ்ச நாள் விட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மருந்துல விஷயம் இருந்தா தான் சொல்லணும். சும்மா விளையாட்டு விஷயமா உங்களை வந்து மாத்திரை போறது விட்டுருங்க, இன்னைக்கு போய் சாப்பிடுங்கன்னா சொல்ல முடியாது. எப்ப இந்த மருந்து எடுக்கிறீங்களோ உங்களுடைய கணையத்தெல்லாம் மீண்டும் இன்சுலின் சுரக்குங்க. அதுதான் நம்ம கிட்ட சுகர் பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாலும் ஆறி போயிடும். சரி சரி. நீங்க ஆங்கில மருந்துல எங்க மட்டும் இல்ல, பெரிய இடங்களை போனா கூட ஆத்த முடியும். ஏன் அப்படின்னா கணையத்தை மீண்டும் இன்சுலின் சுரக்க வைக்க முடியாதளவு தான் விரலை கடை வெட்டிக்கிறேன். இதை நீங்க வந்து எப்பேற்பட்ட சுகர் பொண்ணு வெட்டுற கண்டிஷன் இருந்தாலும் நம்ம மருந்து எடுத்தா சரியாயிடும். அதே மாதிரி எந்த பத்தியும் சொல்ல மாட்டோம், மருந்து மாத்திரை எல்லாம் சொல்லணும். ஒரு 3 வேளை பொடியை எடுத்துட்டு மேல தாயில தடவை இந்த கஷாயத்தை ஒரு 4 கிளாஸ் குடிக்கணும். குடிச்சிட்டு எடுத்துலாம் பிரமாதமா ஆறி போயிடும். அதே மாதிரி புண்ணுலாம் யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா, சுகருக்காக நீங்க மாத்திரை இன்சுலின் போட்டு தான் ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் போட்டவங்களுக்கு தான் வருவாங்க. முதல்ல எல்லாருக்கும் வராது. 100ல் 1 ஆளுக்கு தான் முதல்ல வரும். 99 பேருக்கு கிட்ட மாத்திரை ஊசி போட்டு தான் கடை இன்சுலின் சொற்கால ஆகி அப்புறம் புண்ணு வந்துடும். புண்ணு வந்துட்டா ஆத்தத்துக்கு வழியெல்லாம் கிடையாது. உலகத்துல எங்க கூட லட்சம் வச்சு சுத்தினா கூட ஆத்த முடியாது. ஆனா நம்ம கையில 400 ரூபாய் மருந்து ஒரு தாயிரம் ஒரு 300 700 ரூபாய் தான் எடுத்துட்டு இந்த கஷாயத்தெல்லாம் பிடித்தான். இது குடிச்சிட்டு இது எடுத்துன்னு வந்து புண்ணுங்கெல்லாம் பிரமாதமா ஆறிடும். நீங்க வாழ்நாளும் தெரிஞ்சுக்க வேண்டியது, டாக்டர் எதெல்லாம் சொன்னாரோ அதை நீ செய்யவே கூடாது. பரிசோதனை பண்ணக்கூடாது, உணவு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, மருந்து மாத்திரைங்க இதுக்காக எடுக்கவே கூடாது. நிறைய நீங்க கிட்னி கட்டு டயாலிசிஸ் பண்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு தான் கிட்னி அடைவேன். அதே மாதிரி கூட டயாலிசிஸ் போறாங்க. டயாலிசிஸ்லாம் போய் யாராவது குறைச்சாது வந்துருக்காங்க போறாங்க. அது ஏன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இப்போ டயாலிசிஸ் போறாங்கன்னா கிட்னி மீண்டும் செயல்பட வைக்கணும். ஆனா அதுக்கு மருந்து கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்னி செய்யற வேலை தான் தற்காலிகமா செய்யறாங்க. கிரேட்டின் உப்பெல்லாம் வெளியேற்ற சொல்லிட்டு பிளட்ல நல்ல சத்தியே வடிகட்டி விட்டுருவாங்க. சாப்பிட விட மாட்டாங்க, தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. 500 ml தண்ணி குடி, 200 ml தண்ணி குடின்னு சொல்லி அதில் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க.